அஷ்டாங்கம். இந்த அட்டாங்கம் என்றால் என்ன? இந்த அஷ்டாங்கம் என்றால் இந்த 8 உறுப்புகள் சொல்லுவாங்க. இந்த 8 உறுப்புகள் என்னென்ன சொல்கின்றதுன்னு பார்க்கும்பொழுது, நம்முடைய தியானம், யோகம், இந்த குண்டலினி எழுச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு முக்கியமாக இன்றியமையாமையாக இருக்கின்றது இந்த 8 உறுப்புகளும், 8 அமைப்புகளும். அப்படி என்னென்னா யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாத்காரம், தாரணை, தியானம், சமாதி என்று சொல்கின்ற இந்த 8 உறுப்புகள். இதை பற்றி நாம் முக்கியமாக அறிந்திருக்க வேண்டும். யமத்தை பற்றி நாம் அறிந்திருக்கவே வேண்டும். நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாத்காரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த நிலைகளை நாம் அறிந்தால்தான் அந்த குண்டலினி எழுச்சி மற்றும் தியானம், யோகத்தினுடைய பயனை முழுமையாக அடைய முடியும். அப்போது யமம் என்றால் என்ன? தீய எண்ணங்களை முழுமையாக விளக்குவது. இந்த தீய எண்ணங்களை நம்முடைய மனதிலிருந்து முழுமையாக விளக்குவது யமம் என்று சொல்கின்றோம். அப்போது ஒழுக்க நெறியை நாடி அதில் தொடர்ந்து நிற்பது நியமம் என்று சொல்கின்றோம். அடுத்து பயிலக்கூடிய பல வகைப்பட்ட ஆசனங்கள் சொல்கிறோம், இந்த ஆசனம் என்று சொல்கின்றோம். அந்த ஆசனங்கள் கற்ற பிறகு பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி என்று சொல்கின்றோம். பிராணாயாமத்திற்கு பிறகு இந்த பிரத்யாத்காரம் என்று சொல்கின்றது மனதை உள்நோக்கி திருப்பக்கூடிய பயிற்சி. அப்படி உள்நோக்கி திருப்பிய இந்த மனதினை அங்கேயே உள்நோக்கி திருப்பிய மனதை அங்கேயே நிலைநிறுத்தும் பயிற்சி என்பது தாரணை என்று சொல்கின்றோம். மனதை அகத்திலே நிலை பெற்றால் என்பது தியானம் சாத்தியமாகும். தியானம் எந்த நிலையில் இருக்கு பாருங்க. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாத்காரம், தாரணை, தியானம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் கடைசி இறுதி நிலைக்கும் முதல் நிலையில் தான் தியானம் இருக்கிறது. அப்போது ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடியது என்பது முதலில் எடுத்த உடனே தியானம் என்ற நிலையை சிந்திக்கின்றார்கள். அது தவறு. யம நிலையை கடைபிடிக்க வேண்டும், நியமத்தில் நிற்க வேண்டும், ஆசனம் முறையாக கற்க வேண்டும், பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சியை பெற்ற பிறகே இந்த பிரத்யாத்காரம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மனதை உள்நோக்கி திருப்ப வேண்டும். பிறகு அங்கேயே தன்னுடைய உள் மனதை நிறுத்த வேண்டும். அதற்கு பிறகுதான் தியானம் சாத்தியமாகும் என்று திருமூலர் கூறுகின்றார். அப்படி தியானத்திலே நிலை பெற்றால் சமாதி நிலை சாத்தியமாகும். சமாதி நிலை அடையலாம். சமாதி நிலை பூரண நிலை அடையலாம். எப்படி இந்த சமாதி நிலை எப்போ சாத்தியமாகும்னா, நமது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி வடிவிலான சக்தி தலைமேல் உச்சியில் இருக்கக்கூடிய சிவனை சென்று சேர்வது சமாதி நிலையாகும் என்று சொல்கிறார். குண்டலினி என்பது சக்தி தேவியாகவும் தலையில் உச்சியில் இருக்கக்கூடியது சிவனாகவும் சொல்கின்றார்கள். அப்படி சொல்லக்கூடியதுனால சக்தி தேவியானவள் தன்னுடைய உடலில் உள்ள சக்கரங்களை எல்லாம் கடந்து 7 சக்கரங்களை எல்லாம் கடந்து இந்த நிலையை அடைந்து தன்னுடைய தலை உச்சியில் இருக்கக்கூடிய சிவனை அடையும் போது குண்டலினி எழுச்சி என்பது இருக்கும். அப்போது குண்டலினி எழுச்சி என்பது தன்னுடைய இறுதி நிலை. ஆகவே நாம் அனைவரும் சிந்திக்கக்கூடியது முதல் எடுத்தோம் தியானம் சிந்திக்கின்றோம், குண்டலினி சக்தி என்று ஒன்று சிந்திக்கின்றோம். அப்போது இதற்கு எது என்பது இதெல்லாம் இறுதி நிலை. இவை இறுதி நிலை. நன்றாக சிந்திக்க வேண்டியதுனால் இது இறுதி நிலைன்னு சிந்திக்கலாம். சமாதி யமாதியிற்றான் செல்ல கூடம், சமாதி யமாதியிற்றானே சித்திக், சமாதி யமாதியில் தங்கிற்கற்றோனே, சமாதி யமாதி தலைப்படும் தானே என்று திருமந்திரம் சொல்கின்றது. யமம், நியமம் முதலியவற்றை கடைபிடிப்பவர்களால் சமாதி வரை செல்ல இயலும் என்று சொல்கின்றார் திருமூலர். அப்படி நியமத்தில் ஆரம்பித்து சமாதி வரையிலான சென்றவர்கள் அஷ்டமா சித்திகளை அடைவார்கள். நியமத்தில் ஆரம்பித்து சமாதி வரை சென்றவர்கள் இந்த அஷ்டமா சித்திகளை அடைவார்கள். யமம் முதல் சமாதி வரையிலான அந்த அட்டாங்க யோகத்தில் நிலை பெற்றவர்களே யோகத்தினுடைய பூர்வ நிலையை அடைய முடியும் என்று சொல்கின்றார். பிராணாயாம பயிற்சி பெற்றவர்களுக்கு திருமூலனுடைய அந்த அஷ்டாங்க யோகம் சித்தியாகின்றது. இன்னும் சிறந்த அனுபவத்தை நோக்கி நகர உதவுகின்றது. அப்படி இந்த சிறு வயதிலிருந்தே நம்முடைய மூச்சுக்காற்று எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிறு வயதிலே நம்முடைய மூச்சுக்காற்று 12 அங்குல நீள அளவில் இருக்கின்றது. தன்னுடைய மூச்சுக்காற்று சிறு வயதில் பார்க்கும் பொழுது நன்றாக உள்வாங்கி அடிவயிறு வரை சென்று வெளிவரக்கூடிய அளவு தான் அந்த நீள அளவு சொல்லுவோம். அந்த 12 அங்குலம். வயது ஏற ஏற சுவாசப்பின் நீளம் குறைகின்றது. அந்த பழைய அந்த முன்பிருந்த அந்த சுவாசத்தை நாம் திரும்ப பெற வேண்டும் என்றால் இந்த யோக பயிற்சியினுடைய முழுமையாக இந்த யோக பயிற்சியின் மூலம் அந்த சுவாசத்தினுடைய அந்த பழைய அளவை பெற முடியும். அந்த 12 அங்குல நீள அளவை எப்படி பெறுவது என்றால் யோக பயிற்சி மூலம் பெற முடியும்.
முறைப்படி தொடர்ந்து பிராணாயாம பயிற்சி செய்பவர்களுக்கு நல்ல துள்ளி நடக்கக்கூடிய சுறுசுறுப்பான சோம்பல் நீங்கி இருக்க முடியும் என்று திருமூலர் சொல்கின்றார். அரைகுறையான பயிற்சி மற்றும் இதனால் பலனளிக்காது. முழுமையான ஒரு குருவினுடைய அருளினாலே, குருவினுடைய பயிற்சியினாலே, இந்த பிராணாயாம பயிற்சி செய்பவர்களால் பூரணமான முழுமையான தன்னுடைய பலன் நிச்சயமாக உண்டு. யோகம் பயில்பவர்களுக்கு திருமூலர் சிறந்த வழிகாட்டியாக விளங்குகின்றார். திருமூலனுடைய இந்த அஷ்டாங்க யோகத்தினை வெறுமனே அறியாமல் ஒரு குருவினுடைய அருளினாலின் பயிற்சியின் மூலமாக தொடர்ந்து இந்த சிந்தனையை கேட்டு தொடர்ந்து தன்னுடைய பயிற்சியை மேற்கொள்ள தொடர்ந்து பூரணமாக இந்த யோகத்தின் பலனை அடைய முடியும் என்று கூறுகின்றோம். பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞான பீடத்தின் மூலமாக தங்களுடைய பூரண ஆசையும் அருளும் நிச்சயம் உண்டு. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.